இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசியான் அமெரிக்கா சந்திப்புக்கு ட்ரம்பின் அனுமதியை கோரும் பிரதமர் அன்வார். வாஷிங்டனில் இருந்து அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆசியான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்தில் லங்காவியில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை தொடர்ந்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக கோலாலம்பூரில் இன்று 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் தொடக்கத்தில் அவர் கூறினார். இது நமது விருப்பங்களை மட்டுமல்ல, நமது பொறுப்புகளையும் குறிக்கிறது. ஆசியானின் எதிர்காலம் சமமான நிலையான வளர்ச்சி மற்றும் நீடித்த மீள்தன்மை ஆகிய இரட்டை தூண்களில் சார்ந்துள்ளது என்றார் அவர். ஆசியான் அமெரிக்க சிறப்பு மாநாட்டுக்கான தேதியை நிர்ணயிக்க கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசானும் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் சந்தித்து பேசியது இங்கே குறிப்பிடத்தக்கது. எனினும் ஏப்ரல் 3ஆம் தேதியே மலேசியா, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகள் மீது ட்ரம்ப் பரஸ்பர இறக்குமதியை விதித்தார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் நடவடிக்கையில் ஈடுபட போவதில்லை என ஆசியானின் 10 உறுப்பு நாடுகளும் அப்போது தெரிவித்திருந்தன. ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே நடைபெறுமா? மந்திரி பெசார் ஹாஃபிஸ் விளக்கம். ஜொஹூர் மாநில அரசாங்கம் நிர்வாகத்திற்கான தவணை காலம் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவடையும் என்பதால் முன்கூட்டியே மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறாது என ஜொஹூர் மந்திரி புசார் ஒன் ஹாஃபிஸ் காசை தெரிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஜொஹூர் அரசாங்கத்திற்கான நிர்வாக தவணை காலம் இருப்பதால் மக்களின் நன்மைக்காக அடிப்படை வசதிகள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் முழுமையான கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். அரசியலில் வெவ்வேறு சித்தாந்தத்தை நாம் கொண்டிருந்தாலும் ஜொஹூர் சட்டமன்ற கூட்டத்தில் ஐக்கியம் காணப்பட்டது குறித்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன் ஹாஃபிஸ் இன்று தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஆசியான் உச்சநிலை கூட்டம் கோலாலம்பூரில் போக்குவரத்து சீராக இருந்தது. KLCC மாநாட்டு மையத்தில் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு சில சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு பாதை மாற்றம் செய்யப்பட்ட போதிலும் தலைநகரை சுற்றி இன்று போக்குவரத்து சீராக இருந்தது. காலை 7 மணிக்கு பல முக்கிய வழித்தடங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பிளான் பள்ளத்தாக்கை சுற்றி தலைநகரில் பரபரப்பான நேரத்தில் போக்குவரத்து சாதாரண நாளை போலவே மெதுவாக நகர்வதை காண முடிந்தது. காலை 8 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் சாலை மூடல் மற்றும் மாற்று பாதைகளில் சீரான போக்குவரத்திற்காக வாகனங்களுக்காக பாதை மாற்றப்படும் என புக்கிட் அமான் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் விசாரணை துறையின் இயக்குநர் முகமது யூஸ்ரே ஹசான் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு பேராளர்கள் KLCCயில் உள்ள மாநாட்டு மையத்திற்கு செல்வதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிறந்த குழந்தைகளை பாதுகாக்க கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச டிடாப் தடுப்பூசிகளை வழங்கும் KKM. 28 முதல் 32 வாரங்கள் வரை கர்ப்பமாக இருக்கும் தாய்மார்களுக்கு சுகாதார அமைச்சு டிடாப் நோய் தடுப்பூசிகளை இன்று முதல் இலவசமாக வழங்குகிறது. டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டுசிஸ் போன்ற நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கும் இந்த டிடாப் தடுப்பூசி நாடு முழுவதும் தாய்மார்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கும் அனைத்து KKM ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கிடைக்கும். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது அதனை தெரிவித்தார். இந்த தடுப்பூசி புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கால பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக அடிப்படை நோய் தடுப்பு அட்டவணையை முடிப்பதற்கு முன்பே கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய பெர்டுசிஸ், இருமலுக்கு எதிராக அவர் சொன்னார். இத்தடுப்பூசிகள் தாய்க்கோ அல்லது சேய்க்கோ எவ்வித சிக்கலையும் ஏற்படுத்தாமல் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது மற்றும் ஆக்கப்பூர்வமானது என்பது அனைத்துலக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. என்ற போதிலும் இந்த டிடாப் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படவில்லை. குழந்தையின் பாதுகாப்பை முன்னிறுத்தி அதனை எடுத்துக்கொள்ள கர்ப்பிணி பெண்கள் ஊக்குவிக்க மட்டுமே படுவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். மஞ்சோங்கில் தூய்மையற்ற நிலையில் இருந்த 8 உணவு வளாகங்களுக்கு 7000 ரிங்கெட் அபராதம். 8 உணவு வளாகங்கள் மோசமான சுகாதார தரநிலைகளை கொண்டிருந்தது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக மொத்தம் 7000 ரிங்கெட் மதிப்புள்ள 28 குற்றப்பதிவு சம்மன்களை மஞ்சோன் நகராண்மை கழகம் வழங்கியுள்ளது.
உரிமம் மற்றும் அமலாக்கத்துறையின் கீழ் உள்ள மாவட்ட மன்றத்தின் உணவு வளாகங்கள் மற்றும் அங்காடி பிரிவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மஞ்சோங் நகராண்மை கழகத்தின் தலைவர் முகமது ஃபைசல் ஷா சஃபியான்சுரி தெரிவித்தார். மஞ்சோங் நகராண்மை கழகத்தின் நிர்வாக பகுதியில் உள்ள 17 உணவு மையங்களில் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஊராட்சி மன்ற அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் மேசைகளை வைத்ததும், வணிக உரிமங்களை புதுப்பிக்க தவறியதும் கண்டறியப்பட்ட குற்றங்களில் அடங்கும் என்று கூறப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிக மளிகை சாமான்கள் வாங்குபவர்கள் மலேசியர்களே, ஆய்வில் தகவல். தென்கிழக்கு ஆசியாவிலேயே மலேசியர்கள் தான் மளிகை பொருட்களுக்கு அதிகம் செலவிடுவது ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மலேசிய வீட்டு உணவுக்கான பயனீட்டு செலவு இவ்வட்டாரத்திலேயே மிக அதிகமாக இருந்துள்ளது. அதாவது ஒரு நபருக்கு ஆண்டுக்கு $1940 இருந்ததாக USDA எனப்படும் அமெரிக்க விவசாயத்துறையின் பொருளாதார ஆராய்ச்சி சேவையின் தரவு காட்டுகிறது. 2023ஆம் ஆண்டில் பேங்க் நெகிரா மலேசியாவின் நாணய மாற்று விகிதத்தின்படி அந்த $1940 என்பது 8848 ரிங்கிட்டுக்கு சமமாகும். இருப்பினும் தற்போதைய மாற்று விகிதங்களில் இந்த 8286 ரிங்கிட்டுக்கு சமமாகும். இந்த USDA புள்ளி விவரங்கள் பணவீக்கம் அல்லது நாடுகளுக்கு இடையிலான வாழ்க்கை செலவுகளில் உள்ள வேறுபாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. மலேசியர்களுக்கு அடுத்து சிங்கப்பூர் $1831 இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. $1108 தாய்லாந்து மூன்றாவது இடத்திலும், $1070 பிலிப்பைன்ஸ் நான்காவது இடத்திலும் உள்ளன. கம்போடியா $898 ஐந்தாவது இடத்தில் உள்ளன. 640 ரசாயன கொள்கலன்கள் ஏற்றி சென்ற கப்பல் இந்திய கடலில் மூழ்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சரக்கு பெட்டிகள் மற்றும் அபாயகரமான 640 ரசாயன கொள்கலன்களை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று வெள்ளம் காரணமாக தென்னிந்திய கடலில் மூழ்கியது. கப்பலை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்த போதும் அதனுள் இருந்த 24 பணியாளர்களும் கடலோர காவல்படை மற்றும் கடற்படையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மூழ்கிய கப்பலில் ஆபத்தான சரக்குகள், கால்சியம் கார்பைட், டீசல் மற்றும் உணவு உலை எண்ணெய் போன்றவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கப்பலில் இருந்து கடலில் மேம்பட்ட எண்ணெய் கசிவுகளை கண்டறியும் பணிகளை கடலோர காவல் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜாலான் கோத்தபாரு பாசிர் பூத்தேவில் கடத்தப்பட்ட சியாம் அரிசி பறிமுதல், கடத்தல்காரர் தப்பி ஓட்டம். நேற்று ஜாலான் கோத்தபாரு பாசிர் பூத்தேயில் கடல்சார் காவல்படை அதிகாரிகள் குழு சியாம் அரிசி கடத்தல்காரரை கையும் களவுமாக பிடிக்க முயலும் போது 4400 ரிங்கிட் மதிப்பிலான சியாம் அரிசி கைப்பற்றப்பட்டது. அதிகாரிகள் தன்னை பின் துரத்தி வருகின்றார்கள் என்று உணர்ந்த அந்த சந்தேக நபர் லாரியை படு வேகமாக செலுத்தி வந்து சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக PPM முப்படை தளபதி ஜுல்ஃபாண்டி அகமது தெரிவித்தார். சியாம் அரிசி மூட்டைகள் மற்றும் லாரி உட்பட மொத்தம் 84,000 ரிங்கிட் மதிப்பிலானவைகளால் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் தேசிய நெல் மற்றும் அரிசி திட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. போலி முதலீட்டில் ஏமாந்து 60 வயது மாது 6,95,000 ரிங்கிட் இழப்பு. சமூக வலைதளத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட போலி முதலீடு திட்டத்தால் ஏமாற்றப்பட்டு 60 வயது மாது ஒருவர் தனது சேமிப்பு பணம் மற்றும் நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்கிய பணம் என மொத்தம் 6,95,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். காப்பீட்டு நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரியும் அப்பெண் சந்தேக நபர் வழங்கிய வங்கி கணக்குக்கு 22 முறை மொத்த பணத்தையும் செலுத்தி இருப்பதாக பஹாங் துணை காவல்துறை தலைவர் டத்து அஸ்ரி அக்மர் ஆயூப் தெரிவித்துள்ளார். 900 ரிங்கிட் ஆரம்ப லாபத்தை பெற்ற பிறகு வேறு எந்த பணத்தையும் திரும்ப பெறாத நிலையில் சந்தேகமுற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்படுவதோடு பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர். USM பொறியியல் இந்திய கலாச்சார மன்றத்தின் ஏற்பாட்டில் அரங்கேற்றம், கலாச்சார சிம்பனி. USM எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் இந்திய கலாச்சார மன்றம் அரங்கேற்றா ஒரு கலாச்சார சிம்பனி நிகழ்ச்சியை USM பொறியியல் வளாகத்தில் ஏற்பாடு செய்ய உள்ளது.
மே 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை யுஎஸ்எம் பொறியியல் வளாகத்தில் தேவான் உத்தமா மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வில் பாரம்பரிய நடனங்கள், இசைக்கருவிகள், கோலாட்டம், உரிமை மேளம், வீணை மற்றும் பல இசைக்கருவிகளை கொண்டு இந்திய கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் படைக்கிறது. இந்திய கலாச்சாரங்கள் மற்றும் அதன் பல்வேறு பின்னணியை கொண்ட வளமான வரலாறை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அது தொடர்பான படைப்புகள் நடைபெறும். யுனிக் ஆர்ட்ஸ் அகாடமி, த்ரிஸ்கூல் ஆர்ட்ஸ் மற்றும் ஈஸ்வரி ஆர்ட்ஸை சேர்ந்த தொழில்முறை நடன கலைஞர்கள் மற்றும் பாடகர்களால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதன் மூலம் பெறப்படும் அனைத்து வருமானங்களும் புற்றுநோயாளிகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்ற இல்லங்கள் என உன்னத நோக்கங்களை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். மலேசியாவுக்கான பயணத்தை மான்செஸ்டர் தொடங்கியது. ஓல்டு ட்ராஃபோர்டில் ஆஸ்டன் வில்லாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலீஷ் பிரீமியர் லீகை 15வது இடத்தில் முடித்த பிறகு மான்செஸ்டர் யுனைடெட் அடுத்த பருவத்திற்கு முந்தைய சுற்றுப்பயணத்திற்காக மலேசியாவுக்கான பயணத்தை தொடங்கியது. இந்த ஆட்டம் முடிவுற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு ரூபன் அமோரியன் அணி விமானத்தில் ஏறியது. ஆஸ்டன் வில்லாவுக்கு எதிராக ஆட்டத்தில் அமத் டில்லியோ மற்றும் கிறிஸ்டியான் எரிக்சன் அடித்த கோல்கள் அவர்களை பிரீமியர் லீக் சீசனின் மோசமான முடிவிலிருந்து காப்பாற்றியது. கோலாலம்பூர் மற்றும் ஹாங்காங்கில் நடைபெறும் ஆட்டத்திற்கான இந்த சுற்றுப்பயணத்திற்காக யுனைடெட் அணிக்கு சுமார் 8 மில்லியன் பவுண்டுகள், அதாவது 45.74 மில்லியன் ரிங்கிட் சம்பளம் வழங்கப்பட்டதாக அறியப்படுகிறது. புதன்கிழமை அன்று புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் நடைபெறும் ஏசியான் ஆல் ஸ்டார்ஸ் அணியுடன் மான்செஸ்டர் யுனைடெட் மோதவிருக்கிறது. 2 நாட்களுக்கு பிறகு மான்செஸ்டர் அணி ஹாங்காங் விளையாட்டரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹாங்காங் குழுவுடன் மோதும். 70 வயது பெண்ணை கரம் பிடித்த 47 வயது ஆடவர். நேற்று மாக்ங்கா, இன்று சயாங். அடிக்கடி உணவுகளை அனுப்பிய தனது 70 வயது மாக்ங்கா கடந்த சனிக்கிழமை கரம் பிடித்துள்ளார். 47 வயதான முகமது ஷைஃபுல் நிஜாம் யோக் மாட்டிசா என்பவர். லெங்கோங் மாரா உயர் தொழில்நுட்ப கல்லூரி மண்டபத்தில் லெங்கோங் நாடாளுமன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற திருமண விழாவில் அந்த காதல் ஜோடி இருவரும் அனைவராலும் கொண்டாடப்பட்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் ரபியா தனது திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொண்ட போது முகமது ஷைஃபுல் நிஜாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இந்த உறவுக்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்.